வணக்கம் நண்பர்களே. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் செக்டர்ல இருக்கிற வாரி எனர்ஜி பார்த்துருவோம். இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்ட்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ஃபினான்சியல் ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ, 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி, மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ அண்ட் ஏர்னிங் growth ரேட், இந்த 10 விஷயங்களையும் விரிவா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 88,851 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் ஈல்ட் 0.06%, 52 வீக் ஹை 3865, 52 வீக் ஹையில இருந்து 20% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 1863, 52 வீக் லோல இருந்து 65% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வெலாட்டிலிட்டி 100%, டெய்லி வெலாட்டிலிட்டி 6%, and earning yield 3.7%. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 64% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 7% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 3% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 26% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த சேல்ஸ் 14,444 கோடி, அதைவே ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 27% அதிகம். லாஸ்ட் இயர் சேல்ஸை 5 இயர்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 93% அதிகம், 3 இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது 33% அதிகம் அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது 12% அதிகம். ஓவராலா டாப் லைன் growth நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த நெட் ப்ராஃபிட் 1918 கோடி, அதைவே ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 113% அதிகம். இதே லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டை 5 இயர்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 178% அதிகம் அண்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 73% அதிகம் அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த நெட் ப்ராஃபிட் 36% அதிகம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். லாஸ்ட் இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 19% ப்ரீவியஸ் இயரோட அதிகம், அதுவே 5 இயர்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 14% அதிகம் அண்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 16% அதிகம் அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 17% அதிகமா கொடுத்துக்கிறாங்க. ஓவராலா ஆப்ரேட்டிங் மார்ஜினையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட மினிமம் கால்குலேஷன் 173 கோடி, Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 878 கோடி, Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 1107 கோடி. Q2வும் Q3யும் நம்ம எஸ்டிமேட்டை பீட் பண்ணிருச்சு. எஸ்டிமேட் விட Q2 408% அதிகம், எஸ்டிமேட் விட Q3 540% அதிகம். அதே Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 26% அதிகமா ரிசல்ட் கொடுத்துக்கிறாங்க. 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். வாரி எனர்ஜியோட கம்பேர் பண்ண சுஸ்லான் எனர்ஜி, ஏபிபி இந்தியா, சைமன்ஸ் அண்ட் சிஜி பவர், இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கிறோம். மீடியன் பிஇ 55, இவங்களது 27ல ட்ரேட் ஆகுது. 28x கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பிரைஸ் டு புக் மீடியன் 14, இவங்களது வெறும் 9xல தான் இருக்கு. 5x கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி பெருசா எந்த கம்பெனிலுமே டெப்ட் கிடையாது. எபிட்டா மார்ஜின் மீடியன் 18, இவங்க 22 வச்சிருக்காங்க. மீடியனோட 4% அதிகமான எபிட்டா மார்ஜின் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 13, இவங்களும் சேம் 13 வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 22.5, இவங்க 20% வச்சிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 28, இவங்களும் சேம் 28% வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 0, இவங்களும் பெருசா டிவிடெண்ட் கொடுக்கறது இல்ல. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 15, இவங்க 19 வச்சிருக்காங்க. 4% மீடியன் விட அதிகம். அண்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 2, கிட்டத்தட்ட 2 இருக்கு. நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 46%, இவங்களது 52% வச்சிருக்காங்க. மீடியனை விட 6% அதிகமா டெப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 12, இவங்க 10 வச்சிருக்காங்க. மீடியனை விட 2% கம்மியான ரிட்டர்ன் ஆன் அசெட் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரைஸ் டு சேல் மீடியன் 7.5x, இவங்களது 6xல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நியர்பை 1x கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth மீடியன் 151%, இவங்களது 372%, மீடியனை விட 221% அதிகம். அண்ட் ஏர்னிங் growth ரேட் மீடியன் 85%, இவங்களது
204%, மீடியனை விட 119% அதிகம். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். ஐபிஓ ஓபன் ஆன அக்டோபர் 2024 இருந்து கரண்ட் மார்ச் வரைக்கும் பார்த்துருவோம். லோ 1863, ஏப்ரல் 2025 வந்த லோ. ஹை 3865, இப்ப செப்டம்பர் 2025 வந்த ஹை. இப்ப ஸ்டாக் ஹைக்கும் இல்லாம லோவுக்கும் இல்லாம மிடில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர் போட்டு பார்ப்போம். பிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் ஐபிஓ ஓபன் ஆன டேட்ல இருந்து இப்ப கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற டேட் வரைக்கும் வால்யூம் ப்ரொஃபைல் போடுறேன். பிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2900 அந்த இடத்துல வந்து ஸ்டிஃப் காம்படிஷன் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றோம். பையர்ஸும் செல்லர்ஸும் ஹெவியா மோதிர இடம்னு சொல்லிக்கலாம். அண்ட் டிமாண்ட் ஜோன் 2500 இந்த ரேஞ்சில இருக்கு. அண்ட் சப்ளை ஜோன் 3600 அந்த ரேஞ்சில சப்ளை ஜோன் இருக்கு. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நியர்பை 3000 கிட்ட இருக்கு. இதே ரீசன்ட் ஹை கிட்ட இருந்து போட்டு பார்ப்போம். ரீசன்ட் ஹை டு கரண்ட் பிரைஸ். ரீசன்ட் பிரைஸ் இருந்து போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன் அதே கிட்டத்தட்ட 2500 காட்டுது. அண்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 2700 காட்டுது. அண்ட் சப்ளை 3500 இந்த ரேஞ்சில காட்டுது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். அக்டோபர் 2024 இருந்து இப்ப மார்ச் வரைக்கும் உள்ள கம்பேரிசன். சுவிட்சர்லாந்து -40%, ஏபிபி -18%, சைமன்ஸ் -15%, CG Power -7%, வாரி எனர்ஜி +24%. ஓவராலா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில மத்த எல்லா கம்பெனியும் மைனஸ்ல ட்ரேட் ஆகும்போது வாரி எனர்ஜி மட்டும்தான் பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, எபிட்டா மார்ஜின் 22%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 13%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20%, அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 29%. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நியர்பை பார்டர் கட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பினான்சியல் ஹெல்த் ரேஷியோஸ், debt to equity 0.10, current ratio 1.53, and interest covering ratio 17, and debt to asset 52%, return on asset 10%. ஓவராலா பினான்சியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் நியர்பை 10 கட் இருக்கு. அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பார்த்துருவோம். வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு பிரைஸ் டு சேல் 6x, பிரைஸ் டு புக் 9x, அண்ட் என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 26x, அண்ட் பிஜி ரேஷியோ 0.2. வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு பிரைஸ் டு சேல்ஸ் ஓவர் வேல்யூன்னு காட்டுது. பிரைஸ் டு புக்ஸும் ஓவர் வேல்யூட், அண்ட் என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டாவும் ஓவர் வேல்யூன்னு காட்டுது. பிஜி ரேஷியோ மட்டும்தான் அண்டர் வேல்யூன்னு காட்டுது. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் வாங்கி இருக்குது. நல்ல ஸ்கோர். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி. 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரியில அக்டோபர் 2024 இருந்து ஐபிஓ வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு டேட்டா அக்டோபர் 2024 இருந்து தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ பிரைஸ் ஹிஸ்டரி அனலைஸ் பண்ணிடுவோம். ஹை 3740, லோ 2092. இதனோட ஆவரேஜ் 2916. ஆவரேஜ் பிரைஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 6% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 2262 ரூபா, இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் 1031 ரூபா. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 1647. ஆவரேஜ் ஐவி கூட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 1499. பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 106% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். இபிஎஸ் ஆவரேஜ் 23.98, கரண்ட் இபிஎஸ் 113. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 372% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் 43 அண்ட் கரண்ட் பிஇ 27.24. ஆவரேஜ் பிஇக்கும் கரண்ட் பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 37% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே கரண்ட் பிஇக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 16% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். இபிஎஸ் growth 372% அண்ட் இன்கம் growth 36%. ஸோ இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் 302% ஏர்னிங் growth ரேட் காட்டுது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.